ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிரோ. இலங்கையில் கிட்டத்தட்ட 40,000 போலியான வைத்தியர்கள் இருப்பதாக வைத்திய அதிகாரிகள் சபையினால் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது எம்ஓச்சினால் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் பகுதிகளில் நீங்கள் மருந்தெடுக்க போவீங்க இல்லையா, உங்களுக்கு ஏதாவது சுகையினமாக இருக்குது, அதனால் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு போகும்போது இதில் 40,000 போலியான வைத்தியர்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இலங்கையில் தான் இருக்குது. இலங்கையில் தான் இந்த மாதிரி நடக்குது. சிறு பிள்ளைகளுக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது பொதுவாக பிள்ளைகளுக்கு பேண்டோல் சிறப்பும் பிரிட்டோன் சிறப்பும் கொடுத்து அனுப்பிடுவாங்க இல்லையா. அது மாதிரி பெரியவங்க நீங்கள் யாராவது சுகம் இல்லைன்னு சொல்லி போகும்போது உங்களுக்கு பேண்டோல்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அல்லது பெரசிட்டமோல் கொடுக்கலாம், சிட்ரசின் கொடுப்பாங்க, விட்டமின் சி கொடுப்பாங்க, அதோட பிரிட்டோன் கொடுப்பாங்க. இந்த 4 மருந்துகளை தான் கலந்து கொடுப்பாங்க. இது பொதுவாக நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். எனவே இத்தகையவாறு போலியான வைத்தியர்கள் 40,000 பேர் இலங்கையில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த 40,000 வைத்தியர்களில் சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பொதுமக்களுக்கு போதைப் பொருளை விற்கிறது தான் தன்னுடைய தொழிலாக வச்சிருக்கிறாங்க. அதாவது இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா யங்கஸ்டா இருக்கிறவங்க, அதாவது இளமையான பசங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. டேப்லெட்டுடைய பேரெல்லாம் இதில் கமெண்ட்ஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த டேப்லெட் எல்லாமே இந்த மாதிரியான வைத்தியர்கள் மூலம் எடுத்து அவங்க மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இத்தகையவாறு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உங்கள் பகுதியில் இப்படியான ஒரு போலி வைத்தியர் இருப்பாங்க அல்லது போதைப்பொருள் விற்கிறாங்க என்பதான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் உடனடியாக 1907 என்பதான இந்த இலக்கத்துக்கு அறிவித்தல் கொடுக்குமாறு அரசாங்கத்தினால கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. போலியான வைத்தியர்களுக்குனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம போனதுமே போர்ட் பார்ப்போமா, MBBSன்னு போட்டிருக்கிறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் இருக்குது, ஸோ இவங்க ஒரு சரியான சிறந்த வைத்தியரை தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம உடனே மறந்தெடுக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட பரிந்துரைப்போம். இதை தவிர்த்து யாரும் தேடுறது கிடையாது. உண்மையான வைத்தியர் தானா அல்லது போலியான வைத்தியர் தானான்னு அவங்களும் நமக்கு ஏதோ ஒரு மெடிசினை கொடுத்துறாங்க இல்லையா. நீங்கள் சந்தேகப்படக்கூடிய மாதிரி அல்லது உண்மையிலே இவங்க ஒரு போலியான வைத்தியராக இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுங்கன்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக இந்த 1907 என்பதான இலக்கத்துக்கு அறிவித்தல் கொடுக்குமாறு அரசாங்கத்தினால ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இந்த 40,000 பேர் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இலங்கையில் பல இடங்களில் போலியான வைத்தியர்களாக இருக்கிறாங்க.